ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு திருப்பதி திருமலா அப்டேட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல வரக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் கண்டிப்பா தரிசனத்துக்கு போறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க தரிசனத்துக்கு போயிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் தரிசனம் போறவங்களுக்கு உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம லேட்டஸ்டா ஏதாவது சேஞ்சஸ் ஆயிருக்கா இல்ல டைமிங் குறைஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரியான உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்க மத்தவங்க கூட கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணிக்கலாம். இலவச தரிசனம் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அண்ட் லாஸ்ட் வீக் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா போன வாரம் இந்த வாரம் வந்து 8 to 10 மணி நேரம் தான். ஸோ சில பேருக்கு வந்து 7 மணி நேரத்திலே சாமி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் காலையில 7 மணிக்கு கியூல ஜாயின் பண்ணவங்க மத்தியானம் 1:30 மணிக்கெல்லாம் நான் சாமி பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 12 மணிக்கு ஓப்பன் பண்ணி விட்டாங்க. நாங்க 1:30 மணிக்கெல்லாம் சாமி பார்த்துட்டு வெளியில வந்துட்டோம், நல்ல தரிசனம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. க்ரௌட் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா தான் இருக்கு. ஸோ வார நாட்களையும் சில வாரங்கள்ல வந்து கூட்டம் கொஞ்சம் கூடுதலா இருந்து ஒரு 15 மணி நேரம் எல்லாம் ஆயிருக்கு. ஆனா இப்ப வந்து ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலைஸ் ஆயிடுச்சு. போக போக இதே அளவு இருந்துச்சு அப்படின்னா மேபி வந்து நமக்கு ஸ்லாட் தர்ஷன் டிக்கெட் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நடந்து போறவங்களுக்கும் வந்து திவ்ய தரிசன டிக்கெட்டும் திரும்ப ரீஸ்டார்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அது எல்லாமே வந்து பக்தர்களோட தினமும் வரக்கூடிய எண்ணிக்கையும் எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் திருப்பதி தேவஸ்தானம் அதை பத்தின டெசிஷன் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லேட்டஸ்டா வந்து எடுத்தாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நடந்து போறவங்களுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பஸ்ல போறவங்க எல்லாருமே ஃப்ரீ தர்ஷன்ல தான் போறாங்க அப்படின்னும் போது நடந்து போறவங்க நாங்களும் வந்து அதே லைன்ல நிற்கும் போது எங்களுக்கும் அதே டைமிங்கா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. ஸோ அதனால திவ்ய தரிசன டிக்கெட் வந்து எவ்வளவு சீக்கிரம் வந்து ரீஸ்டார்ட் பண்றாங்களோ அது பக்தர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியா தான் இருக்கும். அந்த மாதிரியான அப்டேட்ஸ் எது வந்துச்சுனாலும் கண்டிப்பா உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு உங்களுக்கு எல்லாமே இலவச தரிசனத்துல தான். நீங்க டிக்கெட் எடுக்க தேவையில்லை. இங்க இருந்து திருப்பதி போயிட்டீங்கன்னா திருப்பதில இருந்து திருமலைக்கு தாராளமா நீங்க போயிடலாம். நீங்க நடந்து போனாலும் உங்ககிட்ட யாரும் டிக்கெட் இருக்கா இல்லையான்னு கேட்க மாட்டாங்க. பஸ்ல போறீங்கனாலும் கேட்க மாட்டாங்க. டைரக்டா திருமலைக்கு போயிட்டு இலவச தரிசன கியூ சர்வ தரிசன கியூல நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 7 to 8, ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 7 மணி நேரம், மேக்சிமம் வார நாட்கள்ல 10 மணி நேரத்துக்குள்ள நீங்க சாமி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமையில கொஞ்சம் வந்து டைமிங் அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து லீவு அப்படின்றனால நிறைய பேர் அன்னைக்கு போறதுக்கு தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. சில பேர் இந்த 7ஆம் தேதி வந்து ஆகஸ்ட் மாசம் வந்து 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஸோ ஒரு 1:30 மணி நேரத்துல இருந்து ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள நீங்க தாராளமா சாமி பார்த்துட்டு வந்துடலாம். இலவச தரிசனத்துல போறீங்கன்னா மட்டும் உங்களுக்கு டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். மற்றபடி இப்போ கொஞ்சம் ரொம்ப வந்து ஃப்ரீயா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா போறவங்க இந்த விஷயத்த பார்த்துக்கோங்க. அடுத்த அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க அலிப்பிரி மெட்டு வழியாவோ ஸ்ரீவாரி மெட்டு வழியாவோ நடந்து போறதுக்கு பிளான் வச்சிருக்கீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் காலையில டைம்ல வந்து போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா காலையில எல்லாம் கிளைமேட் வந்து மத்தியானம் வந்து ஈவினிங் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்குன்னு சொல்றாங்க, மழை இல்லை. பட் ஈவினிங்க்கு மேல வந்து மழை பெய்யுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ரெய்னிங் சீசனா தான் இருக்கு. அதனால ஈவினிங் டைம்ல மழை இருந்துச்சு அப்படின்னா மேபி வந்து அலிப்பிரி ஃபுட்பாத்ல எல்லாம் அலோவ் பண்ணலன்னா உங்களுக்கு கஷ்டமா போயிடும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் இயரே வந்து நிறைய பேத்துக்கு தெரியும் மழை டைம்ல வந்து எவ்வளவு அதிகமான ரெயின் இருந்துச்சு. ஸோ எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க நடந்து போறதுக்கு பிளானிங் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு காலையில டைம் இல்லைன்னா மத்தியானம் இந்த மாதிரி டைம் வந்து பார்த்துக்கோங்க. அப்போ கிளைமேட் வந்து நல்லா தான் இருக்கு. அதே மாதிரி நீங்க தேவையான குடை ஜெக்கெட் இந்த மாதிரி விஷயங்களும் எடுத்துட்டு போங்க. குழந்தைங்களை கூட்டிட்டு போறீங்கன்னா கண்டிப்பா ஈவினிங் டைம்ல நீங்க அங்கே ஸ்டே பண்ணணும்னா அதுக்கு ஏற்ற திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிடுறது ரொம்ப நல்லது. கிளைமேட் வந்து ஈவினிங் கொஞ்சம் குளிரா தான் இருக்கு, காலையில எல்லாம் கொஞ்சம் நல்லா குளிரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாசத்துல ஆன்லைன்ல தரிசன டிக்கெட் புக் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவுமே கிடையாது. 4 நாள் பிளாக் பண்ணியிருந்ததுக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. மேபி வேணா 500ல ஏதாவது அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. நிறைய பேர்த்துக்கு அக்டோபர் மாசம் புரட்டாசி மாசம் பெருமாள் தரிசனம் போறதுக்கு நிறைய பேர் பிளான் வச்சிருப்பீங்க. அக்டோபர் மாசத்துக்கு 5ஆம் தேதிக்கு மேல தரிசன டிக்கெட் வந்து இந்த மாசத்துக்குள்ள ஓப்பன் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதோட அஃபிஷியல் அப்டேட் இன்னும் வரல. வந்துச்சுன்னா நீங்க வந்து பிளானிங் வச்சிருக்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. அக்டோபர் மாசத்துக்கு 500 ரூபாய் தரிசனத்திலையும் ஓப்பன் பண்ணுவாங்க. அதே மாதிரி 300 ரூபாய் தரிசனத்திலையும் ஓப்பன் பண்ணுவாங்க. புரட்டாசி பிரம்மோற்சவத்துல மட்டும் அந்த 9 நாளைக்கு மட்டும் 300 ரூபாய் 500 ரூபாய் தரிசன டிக்கெட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேன்சல் பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்கனால ஸோ இலவச தரிசனத்துல தான் அந்த 9 நாள் போற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அக்டோபர் 1ஆம் தேதி 2ஆம் தேதி அந்த மாதிரி பிளான்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா
டிக்கெட் இல்லாம தான் போற மாரி இருக்கும். பட் அவங்க அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன ஆப்ஷன் எதுவும் சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதோட அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். அக்டோபர் மாச டிக்கெட், அதே மாதிரி ரூம் புக்கிங் எல்லாமே ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்க. அப்டேட் வந்ததும் நீங்க தாராளமா வந்து புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆகஸ்ட் மாசத்துக்கு நான் வந்து ஆன்லைன்ல ரூம்ஸ் வந்து புக் பண்ணணும். ஆனா வந்து எனக்கு காட்டினா ரூம்ஸ் எதுவுமே ஷோ ஆக மாட்டேங்குதுன்னு கேக்குறீங்க. செப்டம்பர் மாசம் வரைக்கும் திருமலையில ரூம்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகி புக் ஆயிருச்சு. இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க என்னைக்கு தரிசனத்துக்கு போறீங்களோ அன்னைக்கு டைரக்டா போயிட்டு நீங்க ரூம்ஸ் எடுத்துக்கிறது தான். அதுவும் கொஞ்சம் காலையில டைம்ல போக பாருங்க. நீங்க வந்து ஒரு ஈவினிங் டைம்ல மாதிரி திருப்பதியில ரீச் ஆகுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு விஷ் இருந்ததுன்னா நீங்க திருப்பதியிலே ஸ்டே பண்ணிட்டு கூட அடுத்த நாள் காலையில ஏர்லி மார்னிங் ஒரு 3:00 இருந்து பஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ ஓன் வெஹிக்கிள்ல போறவங்க நைட் ஒரு 9-10 மணிக்கு திருப்பதியில ரீச் ஆகுறீங்க அப்படின்னா, நீங்க வந்து திருப்பதியிலே ரூம்ஸ் வந்து கோவிந்தராஜ சுவாமி சௌல்ட்ரியில எல்லாம் கிடைக்குது. அண்ட் விஷ்ணு நிவாசத்திலையும் நீங்க ஆஃப்லைன் ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். கேஷ் பேமெண்ட் வந்து எடுக்க மாட்டாங்க. கார்டு கொடுத்து தான் நீங்க வந்து புக் பண்ற மாதிரி இருக்கும். ரூம்ஸ் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு கூட காலையில வந்து நீங்க அங்கிருந்து போறதுக்கு கூட உங்களுக்கு பஸ் இருக்கு. 3 மணிக்கெல்லாம் பஸ் இருக்கு. ஸோ அந்த பஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 4-4:30க்கெல்லாம் வந்து இந்த ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட், பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் இந்த மாதிரி சப் கவுண்டர்ஸ் இருக்கு இல்லையா, அங்க கூட நீங்க போனீங்கன்னா கூட்டம் வந்து கம்மியா தான் இருக்கும். ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் மூவ் ஆகிட்டே இருக்கும். அவைலபிள் இருக்க வரைக்கும் கொடுப்பாங்க. ஒரு 8-9 மணிக்கு போனீங்கன்னா கூட சில பேத்துக்கு ரூம்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த ஆப்ஷனை நீங்க வந்து பிளானிங்ல வச்சுக்கோங்க. நான் போயிட்டு ரூம்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நம்ம எத்தனை மணிக்கு அங்கே ரீச் ஆகணும், ஸோ அதுக்கப்புறம் எப்படி போகணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஆஃப்லைனில் தான் நீங்கள் ரூம்ஸ் எடுக்க முடியும். வேற எந்த ஆப்ஷனுமே ஆன்லைனில் கிடையாது. போகிறதுக்கு முன்னாடி வேணால் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் வந்து யாராவது ரூம்ஸ் வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்கன்னா அது நீங்கள் உங்களுக்கு புக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஏதாவது ஒரு சான்ஸில் தான் வந்து அந்த மாதிரி கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 90% வந்து நீங்கள் டைரெக்டாக போயிட்டு புக் பண்ணுற பிளானிங்கே வச்சுக்கோங்க. ஒருத்தங்களோட ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும். இலவச தரிசனத்தில் போகிறவங்களுக்கும் ரூம்ஸ் வேணும்னா இதே ஆப்ஷன் தான். ஒருத்தவங்க ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சு புக் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை பேர் வேணும்னாலும் ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரூம் ரிலேட்டடாக இருக்க அப்டேட். செப்டம்பர் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. திருப்பதியில் ரூம் வேணும்னா நீங்கள் இந்த மாதம் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னா எப்பயுமே மாத கடைசியில் தான் அடுத்த மாதத்துக்கான திருப்பதி அக்கமடேஷன்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ தான் நீங்கள் புக் பண்ண முடியும். அடுத்தது ஆன்லைனில் செப்டம்பர் மாதத்துக்கான 500 ரூபாய் தரிசன டிக்கெட் அவைலபிள் இருக்குது. தேவைப்படுறவங்க புக் பண்ணுங்கள். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தரிசனத்துக்கு மட்டும் தான் போக முடியும். நம்ம அந்த சேவாவில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஜஸ்ட் நமக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் கிடைக்கலன்னா ஒரு ஆப்ஷன், ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக இந்த தரிசன டிக்கெட் நமக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் அண்ட் மாற்றுத்திறனாளிகளுக்கான 7ஆம் தேதி 8ஆம் தேதியோட ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் வந்து நேற்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அவைலபிள்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸோ மேபி வந்து வாய்ப்புகள் வந்து கம்மி தான். நிறைய பேர் புக் பண்ணியிருப்பாங்க. ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட் தான். ஆனால் இந்த தரிசன டிக்கெட்டில் போனீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே சாமி பார்த்துட்டு வந்துடலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. அதனால 65 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன், அதே மாதிரி நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. கை குழந்தைங்களை தூக்கிட்டு நீங்கள் சாமி தரிசனம் பார்க்க போறீங்க, வேண்டுதல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போங்க. பர்த் சர்டிஃபிகேட் கூட பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு இன்னொரு குழந்தை வந்து ஒரு 11 வயசு கீழே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தையும் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் சுபதம் என்ட்ரி கிட்ட போயிட்டு நீங்கள் ரிப்போர்ட்டிங் வந்து பண்ணணும். அதாவது எனக்கு வந்து கை குழந்தை இருக்குது, அந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு டைம் சொல்லுவாங்க. அந்த டைம்குள்ளே நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து போய் தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். இலவச தரிசனத்தில் போயிட்டு வெயிட் பண்ண தேவையில்லை. இது கை குழந்தைங்களை தூக்கிட்டு போகிறதுக்கு இந்த ஆப்ஷன் இப்போவும் இருக்குது. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மோற்சவம் டைமில் மட்டும்தான் இது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற நாளில் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஸோ யாருக்காவது ஸ்ரீவாரி சேவா, வாலண்டியர் சேவா இருக்கு இல்லையா, ஸோ அந்த சேவாவில் ஏதோ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அது எப்படி என்னன்னு ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் டீட்டெயிலாக. ஸோ அதுக்கு ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்டேட்டாக இருக்குது. ஸோ ரெய்னிங் சீசன் அப்படின்றனால அதுக்கு மட்டும் ப்ரிகாஷனாக வந்து போய்க்கோங்க. வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்லாம் எங்கேயுமே கேட்கறதில்ல, ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ வேணால் உங்களோட சேஃப்டிக்காக நீங்கள் மாஸ்க் வேர் பண்ணிக்கலாம். வேக்சினேஷனோ ஆர்டிபிசிஆர் சர்டிஃபிகேட்டோ திருமலையில் எங்கேயுமே கேட்கறதில்ல. ஃப்ரீ தரிசனுக்கும் டிக்கெட் இல்லை. டிக்கெட் எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இலவச தரிசன க்யூவில் போயிட்டு வெயிட்டிங் ஹாலில் இருந்து குடோனுக்கு வந்து லக்கேஜ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணுவீங்க இல்லையா, லக்கேஜ் எல்லாம் கொடுத்துட்டு குடோனுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கான இலவச தரிசன டிக்கெட் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா
லட்டு வாங்குறதுக்காக கொடுக்குறாங்க. ஸோ அங்க மட்டும்தான் உங்களுக்கு தருவாங்க. மற்றபடி நீங்க திருப்பதியில வாங்கணுமா இல்ல ஆன்லைன்ல வாங்கணுமா அதெல்லாம் நீங்க எதுவுமே யோசிக்க தேவையில்ல. டைரக்டா உங்களோட பிளானிங் என்னவோ போறதுக்கான பிளான் பண்ணி நீங்க போயிட்டு நீங்க சாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இன்னொரு லேட்டஸ்டா வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் கூட ஷேர் பண்றேன். தேங்க்யூ.